அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷல்மாஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஹோல் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத அந்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11 o'clockலேருந்து தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இன்றைக்கி எணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா ஹப்பியோட டியூட்டி கொஞ்சம் வேறங்கிறனால ஸோ எணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எணிச்சோம். அதனால பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எணிச்சதுமே டீ காஃபி எதுவும் குடியாமல் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் டியூட்டிக்கு கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு தோசைக்கு மாவு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஊற வைக்கிறதுக்காக கருப்பு கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் கருப்பு கவுனி அரிசி, 1 கப் இட்லி அரிசி, அரை கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ், ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறனால நான் காலையிலேயே ஊற வச்சுட்டு நெய் டைமில் தான் நான் அரைக்க போகிறேன் மாவு. கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மணி நேரம் அரிசி ஊறும். அப்போ தான் நல்லா அரைச்சும் கிடைக்கும். அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டரும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக எல்லாமே சைட் பை சைட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கேக் பண்ணுறதெல்லாம் ஷார்ட்ஸாக எடுத்தேன். அதனால் நான் மெயின் வீடியோவில் இதை ஷூட் பண்ணல. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்க அதோட லிங்க்கும் தரேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேக் வேலை முடிக்கிறதுக்குள்ளே 11:30 1 o'clock ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே பசிச்சு இடையில அப்படின்னு சொல்லிட்டு அவகேடோ வந்துச்சு. சரி மில்க் ஷேக் போகலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு அவகேடோட ஸ்மெல் கேட்டதுமே என்னோடய காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க போகும்போது அதிகமாக நாங்கள் அவகேடோ ஜூஸ் குடிச்சிருக்கோம். 2 பேத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டும் நானும், ஜூஹா அவள் பேர். ஸோ இந்த டைமில் அவள் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி எங்களோட காலேஜ் டேஸ் ஞாபகம் வருது. அந்த ஸ்மெல்லு வரும்போது எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஜூஸ் குடிக்கிறதுக்காக போவோம். மெயினாக நாங்கள் குடிக்கிற 2 ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் ஒன்று, அவகேடோ ஜூஸ். இது 2 தான் மாற்றி குடிப்போம். ஆரஞ்சு சீசன் இருந்தால் மட்டும் ஆரஞ்சு ஜூஸ், இல்லை மேங்கோ சீசன் இருந்தால் மேங்கோ ஜூஸ். இது மாற்றி குடிச்சிருக்கோம். ஸோ அவகேடோ ஜூஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி மேங்கோ ஒன்று இருந்துச்சு, அதை அறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோவும் அது கூட அறுத்து போட்டுட்டு அடித்தப்போ ஜூஸ் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இங்கே இந்த ஜூஸ் ஐட்டம் மில்க் ஷேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்லானுக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் ஹபிக்கும் மட்டும்தான் பிடிக்கும். அப்படியே அவனை குடிக்க வைக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஏதாவது ஃபேன்சி பாட்டில்ஸில் அந்த ஜூஸு மில்க்ஸ் எல்லாம் மாற்றிடுவேன். மாற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் குடிக்கணுங்கிற ஆசையிலேயே அவன் குடிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரை பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் குடித்தான். சரி சொல்லிட்டு விட்டுட்டேன். தேவையில்லாத ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சேன். ஈவினிங் டைமில் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக டக்குன்னு லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு சைட் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார்ன் இருந்துச்சு. சரி இன்றைக்கி புலாவ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன், வெஜிடபிள்ஸை, கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு புலாவுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோகோனட் போட்டு புலாவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். கார்ன் வேக வைக்கிற மனத்தை பார்த்ததுமே அஸ்லான் கேட்டேன், அம்மா கார்ன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. சரி சொல்லிவிட்டு கார்ன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். புலாவ் பிரியாணி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி புலாவுக்கு 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட்டு, கேப்சி, அப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் இதுவும் எடுத்திருக்கேன். கார்னும் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிற புலாவ் தான். கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும். சைட் பை சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க்கும் எடுத்துருக்கேன். ஒரு கோகோனட்டோட மில்க் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன். அதோட சக்கை எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது குக்கீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் லைட்டாக சாட்டே ஆனதுமே இஞ்சி பூண்டு தட்டுனது ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த புலாவ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி கோகோனட் மில்கில் செய்கிறனால நமக்கு வயிற்றில் ஏதாவது புண்ணெல்லாம் இருக்குன்னா கூட ஆறிடும். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் கூட செய்யுங்க. இல்லை அப்படின்னா மந்த்லி 2 times 3 times அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க கோகோனட் மில்க் புலாவ் இந்த மாதிரியெல்லாம். ஸோ குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு கோகோனட் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கரம் மசாலாவும் லைட்டாக தான் ஆட் பண்ணுவோம், இல்லாட்டி கலர் ரொம்ப மாறிடும். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அது கொதி வந்ததுமே நம்ம வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல மனமாக டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணேன். விசில் வச்சுட்டேன். இந்த சைடு சப்ஜிக்கான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக சப்ஜிக்காக கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். கடாயில் ஒரு 10 பல்லு பூண்டளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது கொஞ்சமாக சாட்டே ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வணக்கிக்கலாம். அடுத்ததாக தக்காளி ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க.
இதெல்லாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு வெந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு கையில் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து சாட்டே ஆனால் போதும், ரொம்ப வந்து வணங்கி போகணுன்ட்டு இல்லை. அது வந்து ஆற வச்சுட்டு வந்துட்டேன். இந்த சைடு வந்து முட்டை வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டையும் வந்துட்டு ஒரு சைடு வேக வச்சுட்டேன். இந்த சைடு வந்துட்டு ஆலு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு தம் ஆலு மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு சப்ஜி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஃப்ரை பேனில் சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிறேன். ஆலு வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேணாம், ஆனால் லைட்டாக அது வந்து ப்ரௌன் கலர் ஆகி அந்த டேஸ்ட் வந்து அதில் இருக்கணும், கிறிஸ்பியான மாதிரி டேஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா வந்துட்டு நல்லா சூடாறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு இதை நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அடுத்தது சேம் பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பியூரியும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வணக்கிக்கோங்க. இது வந்து நல்லா பச்சை மணை போய் நல்லா வந்துட்டு வணங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வணக்கிங்க. எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா கியூமின் பவுடர், ஜீரக பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அது மறந்துட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஆயில் நல்லா ஊஸ் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சைட் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே புலாவ் வந்துட்டு விசில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி வச்சா தான் வந்து உதிரியாக இருக்கும். அதுக்காக லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நார்மல் ரைஸ்லேயே செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா புலாவ் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இதில் தண்ணி வந்து ஊற்றிடலாம். நான் அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணியை வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ஆலும் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஃப்ரை பண்ண ஆலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி கிட்ட தான் வந்து வெந்திருக்கும், மீதி வந்து வேக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிங்க. இடையில வந்துட்டு லைட்டாக கசூரி மேத்தி நான் ஆட் பண்ணுறேன், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், ஆப்ஷனல் தான். இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த வெசல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்காக. இப்போ 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்துட்டு கிரேவி கொதிச்சிருச்சு. நல்லா ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஆலும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் இன்னும் கூட வேகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் 3 மினிட்ஸ் வேகட்டும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஈவினிங் டைம் தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். லஞ்ச் ரெடி ஆச்சுன்னா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊற வச்ச அரிசி இருக்குது, நைட் டைம் தான் அரைக்கணும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நேற்றே, அதுவும் வந்து லைட்டாக ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஈவினிங் டைம் கூட அஸ்லானுக்கு ஸ்கேட்டிங் போகிறக்கு முன்னாடி கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான தம் ஆலு டைப்பில் ஒரு கிரேவி வந்து ரெடி. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா வேறு லெவலில் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கிரேவியுமே. முட்டை வந்து பாயில் பண்ணியிருந்தேன், அதையுமே வந்து இதிலே ஆட் பண்ணி விட்டுட்டேன். எடுத்து சாப்பிடும்போது எடுத்து அதிலே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்துட்டு மிக்ஸ் பண்ணியும் விட்டுட்டேன். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். நான் வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறனால கொஞ்சம் லேட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை நான் நார்மலாக எடுத்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸில் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோ நல்லாவும் இருந்துச்சு, மனம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த சைடு மட்டும் லைட்டாக வைப் பண்ணி விட்டுட்டேன், கவுண்டர் டாப் மட்டும். ஏன்னா எனக்கு கேக்கும் பண்ணணுங்கிறதுனால அதை இது பண்ணி விட்டுட்டு போயிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து தான் வந்து ஃபுட்டே வந்து கொஞ்சமாக வந்து புலாவ் போட்டுட்டு நம்ம கிரேவி வச்சு முட்டை வச்சு கொடுத்தப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தேங்காய் பால் இந்த புலாவ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் செஞ்சனால மனமும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிரேவியுமே நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருந்துச்சு. நம்ம கேஷ்யூ நட் எல்லாம் போட்டு செஞ்சோம்ல, அதனால நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸுக்கு கூட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்து விடலாம். ஸோ ஹப்பி வந்து சாப்பிட்டு டியூட்டி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நானும் அஸ்லானும் வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபுட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு உடனே வந்துட்டு கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். கேக் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். இனி பேக்கிங் ஒர்க் மட்டும்தான். அவங்க 5 o'clockலாம் வந்து 5:30க்கெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க மாதிரி சொல்லியிருக்கனால சீக்கிரமே வந்துட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் இன்னியுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த பேக் பண்ணுற வேலை மட்டும் தான் ரொம்பவே பயமாகவே இருக்கும். ஏன்னா வேறு எங்கேயாவது
எங்கேயாவது வச்சு க்ரீமை வச்சு தேய்ச்சிட்டோன்னா திருப்பி என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது, நமக்கு அட்ஜஸ்ட் கூட பண்ண தெரியாது இல்லையா. அதனால கொஞ்சம் பயமாகவே இருக்கும் எங்கேயும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சுட்ருப்பேன். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். இது நம்ம தனியாக பண்ணும்போது கொஞ்சம் பயத்தோடையே தான் வந்து பண்ணுவேன். எப்படியோ வந்து பேக் பண்ணிவிட்டேன், அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் போடும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் பட்டுருமோன்னு சொல்லிட்டு லைட்டாக பயத்தோடையே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது மெயினான ஐட்டம் வந்து உள்ளே வைக்கல. இந்த ஹாப்பி பர்த்டே இது இருக்கு இல்லையா, மேலே பேனர் மாதிரி வைப்போம் இல்லையா, அது வந்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு திருப்பியும் அதை வந்து வச்சேன். அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கிட்ட வேறு ஏதாவது வைக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இந்த கேண்டில்ஸு நைட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்ததும் டக்குன்னு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே தூக்கி கொடுத்துர்லாம். இல்லைனா அந்த டைமில் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும்ல சொல்லிட்டு இந்த பேக்கிங் கவர் வரைக்குமே நான் எல்லாமே வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த பேக்கிங் கவர் பண்ண மாட்டேன், அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த பேக்கிங் மட்டும் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறனால நான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேக் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, கரெக்டாக 5:30 வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கிட்ட ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம், நானும் அஸ்லான் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் 3 பேருமே வந்து கிளம்பி ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு வந்து வந்துவிட்டோம். 7 o'clock கிட்ட தான் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து வந்தோம். அஸ்லான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்கேட்டிங் போகும்போது என்ன கூப்பிடுவான், நீ வான்ட்டு. அவனுக்கு வந்து என்ன தெரில, நான் வரும்போது குஷியாக இருக்கா ஹாப்பியாக இருக்கானா என்னன்னு தெரில. சரி கூப்பிட்டே இருக்கான். சரி எத்தனை நாள் தான் நம்ம வந்து வரமாட்டேன் நாளைக்கு வரேன்னு ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டேன் அவன் கூடயே. சரி நான் போகும்போது அவன் நல்லா ஜாலியாக இருக்கான், அதனால தான் நானும் வந்து கிளம்பிட்டு போனால் பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஸ்கேட்டிங் கிளாஸ் போகும்போது வரமாட்டேன்னு சொல்லுவான், ஆனால் அங்கே போய்ட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அங்கே போய் அஸ்லானை பார்த்ததுமே அவங்க சார் வந்து வந்துட்டார். இவர் தான் வந்து அவன் அஸ்லானோட சார். அப்புறம் வந்துட்டு மேம்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, மேம்கிட்ட போய் குட் ஈவினிங் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனாங்க. மேம்கிட்டையும் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க டாடி அந்த இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க, அந்த கைக்கு போடுற அந்த க்ளவுஸு ஹெல்மெட் அதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இதுக்கப்புறமா அவனோட ஸ்கேட்டிங்கெல்லாம் பார்த்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் டென்ஷனாக வேலை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனோட கிளாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ஜாலியாக வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோதான், இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.